வணக்கம். நம்முடைய ஆணையப்பன் திருமந்திரம் சேனல் அன்பர்கள் அனைவருக்கும் என் பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். டிசம்பர் மாதம் வந்து பிறந்தாலே கிறிஸ்மஸ் கொண்டாட்டம் உலகெங்கிலும் களை கட்டிவிடும் அல்லவா? அந்த வகையில் கிறிஸ்மஸை கொண்டாட அனைவரும் தயாராக இருக்கக்கூடிய இந்த நேரத்தில் நம்முடைய சேனலை தொடர்ந்து பார்க்கும் அன்பர்களுக்கு ஒரு கிறிஸ்மஸ் பெருவிருந்தாக வீரமாமுனிவர் என்ற மாபெரும் கவிஞரின் படைப்பான தேம்பாவணியில் இயேசு கிறிஸ்துவின் பிறப்பு எவ்விதமாக வர்ணிக்கப்பட்டுள்ளது என்பதையும், கவியரசு கண்ணதாசனின் கடைசி இலக்கியமான இயேசு காவியத்தில் இயேசு பெருமானின் பிறப்பு எவ்வாறு வர்ணிக்கப்பட்டுள்ளது என்பதையும் நம்முடைய சேனலை தொடர்ந்து பார்க்கும் அன்பர்களுக்கு வழங்கினால் அது மிகவும் பொருத்தமாக இருக்கும் என்று எண்ணுகிறேன். முதற்கண் இந்த வையத்தில் பிறந்த ஒவ்வொருவரும் நினைவு கூறத்தக்க விஷயம் ஒன்று உள்ளது. ஒன்றே குலமும் ஒருவனே தேவனும், நன்றே நினைமின் நமனில்லை தானாமே, சென்றே புகுங்கதி இல்லை நும் சித்தத்து, நின்றே நிலை பெற நீர் நுணைந்து உய்மினே என்கிறது திருமந்திரம். ஒன்றே குலம் ஒருவனே தேவன் என்பதை எல்லோரும் மனதில் ஏற்றுக்கொள்ள வேண்டும். அந்த ஒன்றான தேவன் பலவான வடிவங்களில் இருப்பான், பலவான உருவங்களில் இருப்பான், பலவான பேர்களில் இருப்பான். அதான் ஏகன் அநேகன் என்று சொல்லப்படுவது. ஆக நம்மை பொறுத்த அளவில் ஏக இறைவன் ஆன அந்த இயேசு பெருமானின் பிறப்பு தேம்பாவணியில் எவ்விதமாக சொல்லப்பட்டுள்ளது, கண்ணதாசனின் இயேசு காவியத்தில் எவ்விதமாக சொல்லப்பட்டுள்ளது என்பதை பார்க்க போகிறோம். அது ஒரு இன்பமான அனுபவமாக உங்களுக்கு இருக்கும். தமிழ் சுவை விரும்புபவர்களுக்கு இயேசுவின் பிறப்பினை அந்த வீரமாமுனிவரின் வரிகளில் கேட்பது மிகுந்த இன்பம் அளிக்கும். சரி, வீரமாமுனிவர் யார்? அவர் இத்தாலி தேசத்தில் பிறந்த ஒரு பெருமைக்குரிய துறவியார், பாதிரியார். அவர் பிறந்தது 3/11/8/11/1680. 8/11/1680. அவர் 1710 வருடம் தமிழகம் வந்தார். தன்னுடைய 30வது வயதில் தமிழகத்திற்கு வந்தார். சுப்பரதீப கவிராயர் என்ற பெரும் புலவரிடம் தமிழ் கற்றார். நம்மளும் தான் எல்லாரும் தமிழ் படிக்கிறோம், தமிழ் சொல்லி கொடுக்காங்க, தமிழ் இலக்கணம் பூரா சொல்லி கொடுக்காங்க. அவரை மாதிரி கவிதை எழுத நமக்கு வருதா? ஏன் நமக்கு வரவில்லை? அவருக்கு வந்திருக்கிறது என்றால் அவர் இறைவனின் அருள் பெற்றவர். ஒருவர் தமிழில் பாடவோ எழுதவோ பேசவோ தெரிய வேண்டும் என்றால் இறைவனுடைய அருள் பெற்றிருக்க வேண்டும். இறைவன் அவரை தேம்பாவணி செய்யும் பொருட்டு தமிழகம் அனுப்பியதால் தான் நமக்கு தேம்பாவணி கிடைத்தது. எல்லாம் அவன் செயல். அப்படிப்பட்ட அருமையான தேம்பாவணியில் அவர் காப்பிய தலைவனாக யாரை எடுத்துக்கொண்டிருக்கிறார் என்றால், உலக பிதாவான இயேசுவினை வளர்க்கக்கூடிய பாக்கியம் பெற்ற சூசையப்பர் என்ற யோசோப்பு தமிழில் வளனார் என்று சொல்லக்கூடிய அந்த பெருமகனாரைத்தான் காப்பிய தலைவனாக எடுத்துக்கொண்டு பாடுகிறார். நீங்க தேம்பாவணியினுடைய தலைவன், காப்பிய தலைவன் யார் என்றால் சூசையப்பர் என்று சொல்லப்படுகிறது. ஏன் அதை எடுத்துக்கொண்டார் என்றால்,
உலகத் தலைவனையே வளர்க்கக்கூடிய பேறு பெற்றவர் அல்லவா, எவ்வளவு பெரிய பாக்கியம் பெற்றவர் என்பதால் அதை எடுத்துக்கொண்டார். அதில் வரக்கூடிய அந்த இயேசுவின் பிறப்பு சம்பந்தமான கவிதையை சுவைக்கப் போகிறோம். இயேசு பெருமான் இந்த உலகத்தை ஊக்குவிப்பதற்காக மண்ணுலகத்திற்கு வர எண்ணுகிறார். அப்பொழுது எங்கு வர வேண்டும், எப்படி வர வேண்டும் என்று தீர்மானித்து தேவதூதர்களை அனுப்பி கன்னி மரியாளிடம் அந்த செய்தியை சொல்வதற்காக அனுப்புகிறார்கள். கன்னி மரியாள் எருசலேம் தேவாலயத்தில் இருக்கும் பொழுது, கன்னி மரியாளை பற்றி சொல்ல வேண்டும் என்றால் 3 வயதில் இருக்கும் பொழுதே தன்னை இறைவனுக்கு கொடுத்தவர். இந்த பிறவியில் அவர் இறைவனுக்காக என்று தன்னை கொடுத்தவர். அவரிடம் தேவதூதர்கள் வந்து இறைவனுடைய திருக்கருத்தை சொல்லக்கூடிய வரிகள் தான் முக்கியமான வரிகள். இறைவனுடைய திருக்கருத்தை அன்னை மேரியிடம் சொல்ல வேண்டும் அல்லவா, இறைவனையே சுமக்கப் போகின்ற பாக்கியம் பெற்றவள் அல்லவா. அன்பர்கள் ஒன்றை கவனிக்க வேண்டும், அருளாளர்கள் எல்லாம் அற்புதத்தின் மூலமாகத்தான் பிறப்பார்கள். அதை நீங்கள் உணர வேண்டும். எந்த அவதாரத்தை எடுத்துக்கொண்டாலும் சரி, அவர்கள் ஒரு அற்புதத்தின் வாயிலாக பிறப்பார்கள். லட்சுமியின் அம்சமான ஜானகி பூமியிலிருந்து தோன்றியவள். நம்முடைய நந்தி ஈஸ்வரன் அந்த ஜைனமலையில் புத்திரகாமேஷ்டி யாகம் செய்வதற்கு நிலத்தை திருத்திக் கொண்டிருக்கும் பொழுது பூமியிலிருந்து தோன்றியவர், பொன்னொளி வீசி பிறந்தவர் ஜபேஸ்வரன். இதெல்லாம் உதாரணங்கள், நமக்கு தெரிந்த உதாரணங்கள் சொன்னால் தானே உங்களுக்கு புரியும். அதே போல அற்புதங்களை செய்பவர்கள் அனைத்துமே, அருளாளர்கள் அனைவருமே அற்புதங்கள் வாயிலாகத்தான் பிறப்பார்கள். அதனால்தான் அவர் நித்தியமான என்றும் அழிவில்லாத கன்னித்தன்மை கொண்ட கன்னி மரியாளை தேர்ந்தெடுத்து அவரிடம் தன்னுடைய திருக்கருத்தை சொல்லி அவரை மனம் புரிய சொல்லுமாறு சொல்லக்கூடிய அந்த கவிதை வரிகள் தான் முதலில் நாம் கவனிக்க வேண்டிய வரிகள். அந்த வரிகளை பார்த்தேமேயானால் வீரமாமுனிவரனுடைய கவித்துவத்தை நீங்கள் உணர முடியும். அந்த காப்பியத்தினுடைய பெருமையை நீங்கள் உணர முடியும். வான்தூதராக வந்த அந்த பெருமான், அந்த தேவதூதரனுடைய உருவம் எப்படி இருந்தது என்றால் சூரியனைப் போல பிரகாசித்துக் கொண்டிருந்துதான், சூரியனையும் மிஞ்சும் அளவு பிரகாசித்துக் கொண்டிருந்துதான். அவர் வந்துதான் அந்த கருத்தை சொல்கிறார். அதற்கு அவர் பிரயோகிக்கக்கூடிய வார்த்தைகளை பாருங்கள். வான் செய்த சுடரியைக்கும் வடிவோடு வானவன் சடுதி. வான் செய்த சுடர் ஏய்க்கும் வடிவோடு வானவன் சடுதி. வான் செய்த சுடர் என்றால் சூரியன். சூரியனை மிஞ்சும் அளவுக்கு பிரகாசம் உடைய அந்த தேவதூதன் வந்து அந்த கண்ணி கான் செய்த மலர்ப்பதத்தை கண்டிறைஞ்சி, அன்னை மரியாளினுடைய பாதம் எப்படி இருக்கிறது என்றால் கானகத்தில் மலரக்கூடிய வாசம் மிகுந்த மலர்கள் எல்லாம் போன்று மென்மையாக இருக்கிறது. அந்த பாதத்தை வணங்கி கண்டிறைஞ்சி கடவுள் அருள் கருதும் தன்மை, கடவுள் அருள் கருதும் தன்மை தான் செய்த ஏவலென தவறாதோர் மனத்து அமைதல் தர்மம் என்ன தேன் செய்த கனிச்சொல்லால் சீர்த்தவள உறுதிகளும் செப்பினானே. சூரியனை போன்று பிரகாசிக்கக்கூடிய அந்த தேவதூதர் அவளுடைய வாசம் வீசக்கூடிய கன்னி மரியாளுடைய மலர்பாதத்தை வணங்கி கடவுளினுடைய அருள், அவருடைய எண்ணம் இது என்று, அந்த ஏவலின் பொருட்டு நான் வந்திருக்கிறேன், நீ தவறாது ஓர் மனத்து அமைதல் தர்மம், தவறாது ஓர் மனத்து அமைதல் தர்மம், நீ தர்மத்தை நிலைநாட்டுவதற்காக மனம் புரிய வேண்டும் என்ன
தேன் செய்த கனிச்சொல்லால் சீர்த்த பல உறுதிகளும் செப்பினானே. அந்த பின்னால் உள்ள வரியை கவனிக்கணும். தேன் செய்த கனிச்சொல்லால் சீர்த்த பல உறுதிகளும் செப்பினானே. என்ன உறுதி? அவள் அழிவில்லாத கன்னித்தன்மையுடன் இருக்க தீர்க்கமான எண்ணம் கொண்டவள். அந்த உறுதிமொழியை பின்னால் வைக்க போறா. அதை தான் முன்னக்கூடியே சொல்றாரு. இந்த கன்னிமரியாளினுடைய உறுதிமொழிகளுக்கு எல்லாம் சரி என்று சொல்லி சம்மதிக்க வைக்கிறான். அப்போ கடவுளினுடைய சித்தம் இது, நீ மணந்து கொள். அப்படி என்றால் யாரை மணந்து கொள்வது? இல்லறத்திலேயே துறவரம் பேணக்கூடிய கன்னிமரியாள், அதே மாதிரி இல்லறத்திலேயே துறவரம் பேணக்கூடிய ஜோசப், அவரை தேர்ந்தெடுத்தார்கள். ஏனென்றால் இல்லறத்திலேயே துறவரம் மேற்கொள்வென்று இறைவனை அடைவது ஒரு மிகப்பெரிய வழி. இல்லற தர்மத்தின் மூலமாக துறவரம் மேற்கொண்டு இறைவனை அடைந்தவர்கள் ராமகிருஷ்ண பரமஹம்சர், சாரதா தேவியார். நம்முடைய நாயன்மார்கள் அனைவரும் அந்த வழியில் வந்தவர்கள் தான். அதே போல இல்லறத்திலேயே துறவரம் மேற்கொண்டு ஒழுகக்கூடிய கன்னிமரியாளையும் இல்லறத்திலேயே துறவரம் பேணக்கூடிய வளனார் என்று தூய தமிழ் பெயராலே வழங்கப்படுகின்ற அந்த யோசப்பு என்ற ஜோசப்பையும் திருமணம் முடிப்பதற்கு ஏற்பாடாகிறது. எப்படிப்பட்ட பாக்கியம் பெற்றவர்கள்? இறைவனுக்கே தாய் தந்தையாக ஆகப் போகிறவர்கள். திருமணம் நடந்தேறுகிறது. ஜெருசலேம்ல திருமணம் நடக்குது. அந்த திருமணம் முடிந்தவுடன் திருமணத்துக்கு வந்திருவர்கள் அனைவருமே வாழ்த்துவார்கள் இல்லையா? அந்த வாழ்த்து பாடலை இவ்வாறு பாடுகிறார் வீரமாமுனிவர். ஏன்னா இந்த வாழ்த்து பாடலும் நமக்கு முக்கியமானது. முக்கியமான பாடல்களை மட்டும்தான் நீங்க சொல்ல முடியும் நமக்கு கொடுக்கப்பட்டுள்ள அந்த நேரத்தில். அந்த கன்னிமரியாளுக்கும் ஜோசப்புக்கும் நடந்த திருமணத்தில் அவர்களை தம்பதிகளை வாழ்த்துமாறு வீரமாமுனிவர் எழுதிய கவிதை வரிகள் தான் இது. வாலி அறவுரு, வாலி மறை உரு, வாலி திருவுரு, மானுவீர் வாலி எமது உயிர், வாலி உலகு உயிர், வாலி உயிர் உயிர் போலுவீர். எளிமையான வார்த்தைகள், ஆனால் பொருள் கடலை விட பெரிது. அனுபவித்து இந்த வரிகளை கவனிக்க வேண்டும். வாலி அறவுரு, தர்மத்தின் உருவமே நீங்கள் வாழ்க. தர்மத்தின் உருவமே நீங்கள் வாழ்க. வாலி அறவுரு. ஏனென்றால் உலகெங்கிலும் உள்ள பாவத்தை எல்லாம் நீக்கி தர்மத்தை நிலைநாட்ட பிறக்கப் போகின்ற அந்த மகவை தாங்கக்கூடிய தன்மை பெற்றவர்களாக இருப்பதாலும், வளர்ப்பு தந்தையாக மாறக்கூடிய ஜோசப்பாக இருப்பதாலும் நீங்கள் தர்மம், தர்மத்தின் உருவம் வாலி அறவுரு, வாலி மறையுரு. நீங்கள் வேதங்களின் வடிவமானவர்கள், வேதங்களின் வடிவமானவர்கள். வேதத்தின் பொருட்டுதான் நீங்கள் இந்த காரியத்தை செய்ய போகிறீர்கள். வாலி மறையுரு, வாலி திருவுரு. உலகத்திற்கே செல்வங்களை எல்லாம் வாரி வழங்கக்கூடிய, செல்வம் என்ன காசு கிடையாது, உலகத்தினுடைய நன்மைக்காக தன்னையே ஒப்படைக்கக்கூடிய தேவனை நீங்கள் சுமக்கப் போகிறீர்கள். அப்படிப்பட்ட பெருமை பொருந்திய உருவத்தை உடையவர்களே நீங்கள் வாலி, வாலி திருவுரு. மாறிவீர் வாலி எமது உயிர், எங்களுடைய உயிரே நீங்கள் வாலி. எங்களுடைய உயிரே என்பது மிகவும் முக்கியமானது. ஏனென்றால் பரமாத்மாவில் இருந்துதான் அனைத்து ஜீவாத்மாக்களும் தோன்றுகின்றன. அந்த பரமாத்மாவையே சுமக்கக்கூடியவளாக இருப்பதால் எங்களுடைய உயிர் நீங்கள். வாலி எமது உயிர், வாலி உலகு உயிர். இந்த உலகுக்கெல்லாம் உயிர் போன்றவர்களே நீங்கள் வாலி. வாலி உயிர் உயிர் போலுமே, உயிருக்கு ஒரு உயிராக இருக்கக்கூடியவர்களை நீங்கள் வாழ்வீர்களாக என்று அந்த கன்னிமரியாளின் திருமணத்திற்கு வந்தவர்கள் எல்லாம் வாழ்த்துவதாக இப்படி ஒரு கவிதையை ஏற்றி இருக்கிறார் என்றால் அவர் இறையருள் பெற்ற கவிஞராகத்தானே இருக்க முடியும். ஆக திருமணம் நடைபெற்று முடிந்து விட்டது. அடுத்து அவர்கள் அங்கிருந்து நாசரேத் வருகிறார்கள். நாசரேத் வந்திருக்கும் பொழுதுதான் அவருக்கு அந்த மீட்பர் மரியின் வயிற்றில் உதிப்பார் என்ற செய்தி மீண்டும் தேவதூதர்கள் வழியாக அவளுக்கு சொல்லப்படுகிறது.
அந்த செய்தியை கேட்டவுடன் கன்னிமரியினுடைய மனநிலை எப்படி இருந்ததற்கு வீரமாமுனிவர் இவ்வாறு கவித்துவமாக சொல்கிறார். இதையெல்லாம் நாம தமிழ் கூறும் நல்லுலகத்தில் பிறந்தவர்கள் இத்தாலியில் பிறந்து வந்த அந்த மாமுனிவரி செய்த அந்த காப்பியத்தினுடைய முக்கியமான வரிகளை எல்லாம் இந்த சமயத்தில் நினைவு கூறுவது நமக்கு மிகவும் பொருத்தமானதாக இருக்கும், மிகவும் சாலச்சிறந்ததாக இருக்கும். மரியின் வயிற்றில் மீட்பர் உதிப்பார் என்ற செய்தியை தேவதூதர்கள் அவளுக்கு சொல்லக்கூடியதை எப்படி வீரமாமுனிவர் எழுதுகிறார். தனக்கு அளவகன்ற ஆசி சாற்றிய சொல்லையாய்ந்த மணக்கள உழைந்து நாணி வரைந்த ஓவியமேய யாத்தாள், ஓவியமேயாய யாத்தாள். அந்த ஓவியத்தில் ஒரு பெண்ணை நாணம் கொண்டவளாக வரைந்தால் அது எப்படி நிரந்தரமாக நாணமாக இருக்குமோ அதை போல தனக்கு அளவகன்ற ஆசி வழங்கிய அந்த தேவதூதர்கள் அந்த வார்த்தைகளை சொன்னவுடன் தனக்கு அளவகன்ற ஆசி சாற்றிய சொல்லை ஆய்ந்த மணக்கள உழைந்து நாணி வரைந்த ஓவியமேயாக ஒத்தாள். அதை கேட்ட உடனே கன்னிமரியாளுக்கு ஒரு நாணம் குடிகொண்டது. முதல்ல நமக்கு நம்மளுடைய வயிற்றில் மீட்பர் பிறக்கப் போகிறார் என்ற செய்தியை கேட்டவுடன் அவளுக்கு ஒரு நாணம் வந்தது. அது எப்படி இருந்தது? அந்த சமயத்தில் அவளுடைய முகம் சித்திரத்தில் வரைந்த பாவையைப் போல, பூம்பாவையைப் போல இருந்தது என்று வீரமாமுனிவர் சொல்கிறார். பொன்னொழி ஒத்த மகன் ஒருவன் பிறப்பான், அவனுக்கு இயேசு என்று பெயரிடு என்று அவர்கள் சொன்னார்கள். பொன்னொழி ஒத்த உனக்கு மகன் உருவாவான், பிறப்பான், அவனுக்கு இயேசு என்று பெயரிடு என்று சொல்கிறார்கள். அப்பொழுது மரியாள் ஒரு கேள்வி கேட்கிறாள். கன்னித்தன்மையுள்ள பெண் எப்படி பிள்ளையை பெற முடியும் என்று கேள்வி கேட்கிறாள். அதற்கு தேவதூதர்கள் பதிலளிப்பது மாதிரி வீரமாமுனிவர் எழுதிய வரிகள் நாம் பார்க்க வேண்டும். கன்னித்தன்மையுள்ள பெண் எப்படி பிறப்பாள் என்று கன்னிமரியாள் தேவதூதர்களிடம் கேட்க வீரமாமுனிவர் அதற்கு தரக்கூடிய வார்த்தைகள் என்ன? மையலற்ற அழிவில் கண்ணி மைந்தனை பெறுதல் ஏதென்று ஐயமுற்று இவள் வினாவ. மையலற்ற அழிவில் கண்ணி, அழிவில்லாத கன்னித்தன்மையை என்றும் உடைய மரியாள் மைந்தனை பெறுதல் ஏதென்று ஐயமுற்று இவள் வினாவ. சரிப்பா, எப்படி குழந்தை பிறக்கும் என்று ஊரார்கள் கேட்பார்களே, நானே அழிவில்லாத கன்னித்தன்மை உடையவளே, எப்படி பிறப்பார்கள்? அதுக்கு சொல்றாரு அந்த காப்பியத்தில், இந்த உலக அனைத்தும் படைக்கக்கூடியவர் அவர். இந்த உலகத்தில் நீர், நிலம், நெருப்பு, காற்று, ஆகாயம் அனைத்தையும் ஐம்பூதங்களையும் படைக்கக்கூடியவர் அவர். சகல ஜீவராசிகளையும் ஒரு கணப்பொழுதில் படைக்கக்கூடியவர் அவர். அவருக்கு இது முடியாத காரியமா அம்மையே என்று அவர்கள் வினவுகிறார்கள். அப்படி அவர்கள் பதிலளித்தவுடன் அவளுக்கு திருப்தி ஏற்பட்டு விடுகிறது. ஏற்கனவே கன்னி ஒருவர் துன்பமில்லாத ஒரு மகனை பெறுவார் என்ற இறை வார்த்தை தான் மெய்யாக போகிறது. அதனால் நீ கவலை கொள்ள வேண்டாம், நீ அழிவில்லாத கன்னித்தன்மையுடன் தான் நித்திய கன்னியாகத்தான், கன்னி மரியாளாகத்தான் என்றும் இருப்பாய் என்று தேவதூதர்கள் சொல்ல அந்த கன்னிமரியாளின் வயிற்றில் சிசு வளர ஆரம்பிக்கிறது. சிசு வளர்ந்து பிரசவத்திற்குரிய காலம் வரும்பொழுது அவர்கள் நாசரேத்திலிருந்து பெத்லகேம் வந்து விடுகிறார்கள். அப்படி ரோம பேரரசனுடைய கட்டளைப்படி நாசரேத்திலிருந்து புறப்பட்டு பெத்லகேம் வருகிறார்கள். 5 நாள் ஆகிறது பெத்லகேம் வருவதற்கு. அந்த பெத்லகேம் நகரத்தில் தங்குவதற்கு இடம் கிடையாமல் வீட்டுக்கு வெளியே இருந்த, அந்த ஊருக்கு வெளியே இருந்த மாட்டுக்குடிலில் இயேசுபாலன் பிறக்கிறார். இயேசுபாலன் பிறந்தவுடனே வளர்ப்பு தந்தைக்கு சந்தோஷம் தாங்கவில்லை. தேவகுமாரனை கையில் வைத்துக்கொண்டு அவர் அடைந்த உற்சாகத்திற்கு அளவில்லை. அதற்கு கவிஞர் வீரமாமுனிவர் தரக்கூடிய வரியை பாருங்கள். கழித்த நாளில் அரும்பும் தென்காலே இனிதீங் கரும்புதியே, கழித்த நாளில் அரும்பும் தென்காலே இனிதீங் கரும்புதியே, துளித்த ஞானம் தேனரும்
தேன் அரும்பத்துணர் நான் மலர்கான் அரும்புதிரே விழித்தனாகு மாங்குயில்கான் விளைத்தேன் பாவை அரும்புதிரே அளித்தநாதன் நான்கணிய அன்பு துயிலாத் துயில்கின்றான். அளித்தநாதன் நான்கணிய அன்பு துயிலாத் துயில்கின்றான். அன்பு துயிலாத் துயில்கின்றான் என்ன அர்த்தம்? அன்பு துயிலாத் துயில்கின்றான். அவன் தூங்கும்போது கூட அவன் உலக மக்களிடம் கொண்டிருந்த அன்பு தூங்காது. தூங்கும்போது கூட உலக மக்களிடம் அன்பு கொண்டிருப்பவன் தூங்குகின்றான். எப்பொழுதும் உலக மக்களிடம் அன்பு கொண்டிருப்பவன் தூங்குகின்றான். நீங்க சத்தம் போடாதீங்க. கழித்த நாளில் அரும்பும் தென்காலே இனிதீங் கரும்புதியே. சந்தோஷமாக இருக்கக்கூடிய காலத்துல அந்த மொட்டுக்களை, மலர் மொட்டுக்களை தட்டி எழுப்புகின்ற வண்டுகளே நீங்கள் சத்தம் போடாதீங்க. ஏன்னா உலக மக்களிடம் அன்பு காட்டக்கூடிய இயேசுபாலன் தூங்கிக் கொண்டிருக்கிறார். துளித்த நாணம் தேனோடும் பத்துணர் நான் மலர்கான் அரும்புதிரே. மலர்களே நீங்கள் சத்தம் போடாம மலருங்க, இயேசுபாலன் தூங்குகிறான். விழித்த நாடு மாங்குயில்கால் விளைதேன் பாவை அரும்புதிரே. குயில்களே நீங்கள் மெதுவாக பாடுங்கள், இயேசுபாலன் தூங்குகிறான். சின்ன பையன் தூங்குகிறான், எழுப்பி விடாதீர்கள். அவன் எப்படிப்பட்டவன்? அளித்தநாதன் நான்கணிய அன்புதுயிலாத் துயில்கின்றான். அன்புதுயிலாத் துயில்கின்றான். தூங்கும்போது கூட உலக மக்களிடம் அன்பு காட்டக்கூடியவன் அவன் தூங்குகின்றான். ஆக குயில்களே நீங்கள் சத்தம் போடாதிருங்கள், வண்டுகளே நீங்கள் ரீங்காரமிடாமல் இருங்கள், மலர்களே நீங்கள் சத்தமில்லாமல் மலருங்கள் என்று அந்த தேவனை, இயேசுபாலனை கையில் வைத்துக்கொண்டு அவருடைய தந்தையார் பாடுவதாக இந்த பாடலை வீரமாமுனிவர் யாத்திரிக்கிறார். இவ்விதமாக இயேசுபிரானுடைய பெருமை, பிறப்பினுடைய பெருமை தேம்பாவணி என்ற வீரமாமுனிவரனுடைய காப்பியத்தில் சொல்லப்பட்டுள்ளது. இயேசுபாலன் பிறந்து விட்டார். வீரமாமுனிவர் எழுதினது மாதிரியே அற்புதமான ஒரு தாலாட்ட அருட்தந்தை மரிய சிகாமணி அவர்கள் எழுதி கிட்டத்தட்ட 50 வருடங்கள் ஆகிவிட்டது. ஜானகி அம்மா அவர்களை வைத்து அந்த அற்புதமான ஒரு தாலாட்டு பாடலை அந்த இயேசுபாலனுடைய பெருமையெல்லாம் சொல்லுமாறு பாடியிருக்கிறார். அந்த பாட்டை நீங்க வீரமாமுனிவரனோட பாட்டோட ஒப்பிட்டு பார்த்தீங்கன்னா, சாமி அந்த வீரமாமுனிவரனுடைய தேம்பாவணியை படிச்சு தான் இதை கொண்டு வந்திருக்கிறார் நமக்கெல்லாம் புரியும். அதனுடைய சாராம்சம் குறையாம நமக்கு புரிகிற மாதிரி இந்த தாலாட்டு பாட்டை சொல்லியிருக்கிறாரு. அந்த பாட்டையும் நான் உங்களுக்கு சமர்ப்பிக்கிறேன். ஆரீரோ ஆரோ ஆரீரோ ஆரோ ஆரீரோ ஆரோ ஆரீரோ ஆரோ. கண்ணீன்ற செல்வமே இம்மண்ணில் வந்த தெய்வமே. கண்ணீன்ற செல்வமே இம்மண்ணில் வந்த தெய்வமே. கண்ணே மணியே அமுதமே என் பொன்னே தேனே இன்பமே. என்னமேவும் வண்ணமே என்னை தேடி வந்ததேன். ஆரீரோ ஆரோ ஆரீரோ ஆரோ. கண்ணீன்ற செல்வமே இம்மண்ணில் வந்த தெய்வமே. எங்கோ நிறைந்த இறைவன் நீ, நங்கை உதரம் ஒடுங்கினாய். ஞாலந்தாங்கும் நாதன் நீ, சீலக்கரத்தில் அடங்கினாய். தாய் உன் பிள்ளை அல்லவா, சேயாய் மாறும் விந்தையேன். கண்ணீன்ற செல்வமே
இம்மண்ணில் வந்த தெய்வமே. ஆரிரோ ஆராரோ ஆரிரோ ஆராரோ. வல்ல தேவன் வார்த்தை நீ வாயில்லாத சிசுவனாய். ஆற்றல் அனைத்தின் ஊற்று நீ அன்னை துணையை நாடினாய். இன்ப வாழ்வின் மையம் நீ துன்ப வாழ்வை தேர்ந்ததேன். கண்ணீன்ற செல்வமே இம்மண்ணில் வந்த தெய்வமே. ஆரிரோ ஆராரோ ஆரிரோ ஆராரோ. இந்த பாடலினுடைய வார்த்தைகளை பாருங்க. எங்கோ நிறைந்த இறைவன் நீ நங்கை உதரம் ஒடுங்கினாய். ஞாலந்தாங்கும் நாதன் நீ சீல கரத்தில் அடங்கினாய். தாய் உன் பிள்ளை அல்லவா சேயாய் மாறும் விந்தையே. அவரே உலகத்தினுடைய பிதா, உலகத்தந்தை, அனைத்தையும் உலகத்தில் தோற்றுவித்தவர். அப்படி இருக்கும் பொழுது அவளுடைய தாயும் அவருக்கு மகள்தானே. எப்படி நீ தாய் உன் பிள்ளை அல்லவா சேயாய் மாறி அவளுக்கு பிறந்தாயே, அது விந்தைதானே என்று அருட்தந்தை சிகாமணி அவர்கள் என்ன அற்புதமாக இதை சொல்லியிருக்கிறார் பாருங்கள். அடுத்த வரியில அடுத்த சரணத்துல பாருங்க. வல்ல தேவ வார்த்தை நீ வாயில்லாத சிசுவனாய். ஆற்றல் அனைத்தின் ஊற்று நீ அன்னை துணையை நாடினாய். இன்ப வாழ்வின் மையம் நீ துன்ப வாழ்வை தேர்ந்ததேன். உலக மக்களுக்கு எல்லாம் பிறவா பேரின்பத்தை அளிப்பதற்காக இன்ப வாழ்வின் மையமாக தோன்றியவர் அவர். ஆனால் நமக்காக அந்த துன்ப வாழ்க்கையை தேர்ந்தெடுத்து கொண்டார் என்று அற்புதமாக அவருடைய பிறப்பினுடைய மகிமையை சொல்லி அவரை தாலாட்டு பாடுவதாக அருட்தந்தை மரிய சிகாமணி அவர்கள் இந்த பாடலை இயற்றியிருக்கிறார். இயேசுபாலன் பிறந்ததை தேம்பாவணியிலிருந்து பார்த்து அந்த தாலாட்டு பாடலை சிகாமணியின் மூலமாக நாம் அருட்தந்தை சிகாமணி அவர்கள் மூலமாக பாடி, கவியரசு கண்ணதாசன் அவர்கள் கடைசியாக எழுதின நூல் இயேசு காவியங்க. கடைசியாக எழுதின இலக்கியம் இயேசு காவியம். அது 1980ஆம் ஆண்டு 1982ஆம் ஆண்டு பொன்மனச்செம்மல் எம்.ஜி. ராமச்சந்திரன் மூலமாக அவர்தான் முதல் பிரதியை பெற்றுக்கொண்டு வெளியிடப்பட்டது. அந்த இயேசு காவியத்தில் அவர் இயேசு பெருமானின் பெருமையை எவ்வாறு சொல்கிறார் என்பதை சொல்லி இந்த உரையை நிறைவு செய்ய விளைகிறேன். துள்ளிய பட்டு போன்ற தூயவள் மரியாள் கையில். கண்ணதாசன் வரிய பாருங்க. துள்ளிய பட்டு போன்ற தூயவள் மரியாள் கையில் மெல்லிய பாலநேசு விளக்கென புன்னகைத்தான். விளக்கின் ஒளி போல இருந்தது அவருடைய புன்னகை. நல்லவர் உள்ளம் போல நலம் பெற பிறந்த செல்வன், நல்லவர் உள்ளம் போல நலம் பெற பிறந்த செல்வன் இல்லை எண்ணாதவாறு இருகரம் விரித்து நின்றான். பிள்ளைகள் கையை மூடிட்டு இருக்கும் அல்லவா, ஆனா இந்த பிள்ளை எப்படி இருந்தது? கையை திறந்து கொண்டிருந்தது. உலகத்துக்கு எல்லாவற்றையும் கொடுக்க போகிறேன், என்னையே கொடுக்க போகிறேன் என்பதாக கையை விரித்து கொண்டிருந்தது. நல்லவர் உள்ளம் போல நலம் பெற பிறந்த செல்வன் இல்லை எண்ணாதவாறு இருகரம் விரித்து நின்றான். மாளிகையும் இல்லைகான் மஞ்சமில்லை என்றாலும் ஏழை தொழுவில் வந்த இறைமகனே தாளேலோ. உனக்கு மாளிகை இல்லை, மாட்டுத் தொழுவில் பிறந்தாய் என்று அவனை தாளாட்டுகிறார். மாளிகையும் இல்லைகான் மஞ்சமில்லை என்றாலும் ஏழை தொழுவில் வந்த இறைமகனே தாளேலோ. மாணிக்க தொட்டிலுக்கு வாய்க்காத பெருமையெல்லாம் ஆனிரை தொழுவினிக்கு ஆரணித்தார் எங்கோவே. மாணிக்க தொட்டிலுக்கு வாய்க்காத பெருமையெல்லாம் ஆனிரை தொழுவினிக்கு ஆறு அளித்தார் எங்கோவே. கண்ணதாசன் வார்த்தையை பாருங்க. எவ்விடத்தில் பிறந்தாலும் எப்படித்தான் வாழ்ந்தாலும், எவ்விடத்தில் பிறந்தாலும் எப்படித்தான் வாழ்ந்தாலும் செவ்வான திருக்குமரன் தேசமெல்லாம் புகழ் பெறுவான்.
எவ்விடத்தில் பிறந்தாலும் எப்படித்தான் வாழ்ந்தாலும் செவ்வான திருக்குமரன் தேசமெல்லாம் புகழ் பெறுவான். பல அற்புதங்களையும் அதிசயங்களையும் நிகழ்த்த இருக்கிறான் என்பதற்காகத்தான் இந்த வரியை போட்டிருக்கிறார். செவ்வான திருக்குமரன் தேசமெல்லாம் புகழ் பெறுவான் என்பதையே எப்படியெல்லாம் இயேசுவினுடைய பிறப்பு இயேசு காவியத்திலும் தேம்பாவணியிலும் அருட்தந்தை மரிய சிகாமணி அவர்களுடைய கவிதையிலும் பாடலிலும் வந்துள்ளது என்பதெல்லாம் பார்த்துவிட்டோம். அனைவருமே இந்த உரையை கேட்டு கிறிஸ்மஸையும் புத்தாண்டையும் சிறப்பாக கொண்டாடுங்கள். அனைவருக்கும் என் கிறிஸ்மஸ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.